தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம். உறவுகளே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தங்கமயில் தோட்டத்தில் மழை பெஞ்சு தண்ணி நின்னதுக்கப்புறமா நம்ம தண்ணியே பாசலை. வந்து பார்த்த உடனே ஃபுல்லாக காஞ்சிட்டு இருந்தது. அடித்து பிடிச்சி ஓடி பைப் எடுத்து வந்து போட்டு தண்ணியை பாசியாச்சு. இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா பக்கத்து கொல்லையில் முடக்கத்தாங்கீரை கொடி ஓடிட்டு இருந்தது. அதை பறிச்சிட்டோம். இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்து அதை பறிக்க சொல்ல போகிறோம். ஒரு இலையாக பிரித்து கொடுத்தாங்கன்னா நம்ம அடை செய்யலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டோம். எங்கள் பாட்டி பறித்து கொடுத்ததுக்கப்புறமா அதை பொடியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 கை மாவு சேர்த்துக்கலாம். எங்கள் 2 பேருக்கு தான், அதனால் நாங்கள் 2 கை மட்டும் போதும். இப்போ அதை எல்லாத்தையும் பலன்னு ஒன்றா சேர்த்துக்கலாம். அதை நம்ம நல்லா பிசையும் போது அதில் அந்த வெங்காயத்தில் கீரையில் இருக்க சாறுலாம் அதில் இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சு அதை அடை போல் எடுத்துக்கலாம். அடை பதத்துக்கு இது போல் இந்த பதம் வர அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். இப்போ அதை தனித்தனியாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எடுத்து அப்படியே போட்டு தட்டிக்கலாம். இது ஒரு 2 இருக்குது. இட்லி துணி இது ஒரு தட்டு மேலே போட்டு அப்படியே மாவை எடுத்து அதை வச்சு தட்டிக்கலாம். மெதுவாக அமுக்கணும். வேகமாக அமுக்குனா கையோடு ஒட்டிகிட்டே வருது. தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுருக்க தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் பிச்சுக்கிட்டே வருது. நம்ம அதை மூடி தான் எரி போடணும். அப்போ தான் அந்த முடக்கத்தாங்கீரையோட பச்சை வாசம் வெளியில் வராது. நம்ம அதை எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி போட்டு மூடிடலாம். 2 பக்கமும் ஒழுங்காக குக் ஆகிட்டு இது நம்ம 2வது அடை போட்டிருக்கோம். அதையும் நம்ம மூடிடலாம். நம்ம சரியாக மூடிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சுட்ட அடையை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுக்க போகிறோம். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்கக்கிட்ட அடையை கொடுத்த மக்களே, அவங்க என்ன சொல்லணும்? நல்லாயிருக்கு சொல்லணும்ல, இல்லை நல்லா இல்லை சொல்லணும்ல. அப்படி எதுவுமே அவங்க சொல்லலை. எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சுட்டதுக்கே அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. நம்ம வீடியோவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக வீடியோ எடுத்து போடுறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உறவுகளோடு உரையாட மீண்டும் சந்திப்போம்.